Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளாயின் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரிசல்ட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. சரியா, எல்லா பேரும் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னா, சார் எப்படி சார் அலாட்டடாக நாங்கள் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இப்போ காலம் 1ல் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், காலம் 2ல் இருக்குது ரேங்க், ஜென்ரல் ரேங்க்கு, அடுத்து காலம் 3ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் நம்பர், காலம் 4ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேமு, அதுக்கப்புறம் காலம் 5ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நீட் ஸ்கோர் மார்க். சரியா, அதுக்கப்புறம் அதாவது நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும், காலம் 6ல் இருக்கிறது அலாட்டட் ஃப்ரம், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அப்கிரேடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அதான் அலாட்டட் ஃப்ரம். இதை நிறைய பேர் தவறுதலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் இது வந்து அலாட்டட் ஃப்ரம், இங்கே பாருங்கள் அலாட்டட் டு. சரியா, அதாவது எந்த காலேஜ் இப்போ கிடச்சிருக்கு. அப்போ கடைசியாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கடைசி காலத்துக்கு முன்னாடி, அதாவது கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், ரீடைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ரீடைன்னா அதே காலேஜே உங்களுக்கு ரீடைன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா, அப்போ கடைசி 2 காலத்துக்கு முன்னாடி அலாட்டட் 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கக்கூடிய காலேஜ். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்போ நல்லபடியாக, அதாவது நீங்கள் நினச்ச காலேஜஸ் வந்து என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நினச்ச காலேஜஸ் வந்து கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும். சரியா, நினச்ச காலேஜஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம காலையில் என்னாச்சு பார்த்தா வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது சார் என்ன சார் 115 மார்க்லாம் கிடச்சிருக்கு நீங்கள் நினைக்கலாம், அது வந்து என்ஆர்ஐயில் கிடச்சது. சரியா, அது வந்து என்ஆர்ஐயில் கேட்டகரி, அதனால தான் கேட்டகரி வந்து நீங்கள் எப்பயுமே செக் பண்ணணும். கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிடிஎஸ் வந்து எது வரைக்கும் கிடச்சிருக்கு, அதே மாதிரி எம்பிபிஎஸ் வந்து எது வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் என்ன பார்த்தா கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்னா, அதாவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரி வைஸாக என்ன பண்ணுறான்னு பார்த்து அலாட் பண்ணுறாங்க. ஏன்னா 147K மேனேஜ்மெண்ட் கோட்டாலே எம்பிபிஎஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது மைனாரிட்டி நெட்வொர்க்கில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி மலையாளம் மைனாரிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் 146 மார்க் என்ன பார்த்தா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பார்த்தா பார்க்கணும். இதெல்லாம் மைனாரிட்டி கோட்டா. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். மைனாரிட்டி இல்லாமல், சரியா, மைனாரிட்டி இல்லாமல் எவ்வளோ மார்க்கில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் என்னாச்சு பார்த்தா ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதையும் தவறுதலாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் வந்து எப்போ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது, சார் எனக்கு முன்னாடி இருக்க மார்க்கு கிடச்சிருக்கு, எனக்கு வந்து கிடைக்கல, எனக்கு பின்னாடி இருக்க மார்க் கிடச்சிருக்கு ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதுலேயுமே கால் பண்ணுவாங்க. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் வந்து எங்கே முடிஞ்சிருக்கு, ஏன்னா தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம். சரியா, அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அது வந்து வசதியாக இருக்கும். சரியா, அதனால் தயவுசெய்து நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு தெளிவாக க்ளோசிங் கட் ஆஃப்ஸை பற்றி, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி, அதே மாதிரி நம்மளோட அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, இது எல்லாத்தோட அப்டேட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நம்ம போட்டுருவோம். சரியா, அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.